ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/1/2024 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், கௌளவ கரணம், பிரீத்தி நாம யோகம், தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாளில் இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில், கன்னி லக்னம், லக்னத்திலே கேது, கன்னி லக்னத்தில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் குரு, கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி. இது வருட கிரகங்களுடைய நிலவரம். என்னென்னா, நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது பொதுவாக ஒரு வருட ராசி பலன், பயிற்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும், கன்னி ராசியில் கேதுவும், 7ஆம் வீடான மீனத்தில் ராகுவும், 8ஆம் வீடான மேஷத்தில் குருவும், 6ஆம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு, அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்கார். ஏன்னா அவர் நட்பு வீட்டில் 8ஆம் லக்னத்துக்கு, இந்த வருட லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு. அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால, அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை கிரகங்கள் படம் பிடிச்சு காட்டுது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி, இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது. அதாவது உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும், மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது. சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது, சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, குருவும் ராகும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும், குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோயில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதாவது பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும், பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லுது. விலைவாசிகளுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது. பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. அப்போ 2 தான் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது. இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா, இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக 100% நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில பாதிப்புகளும் உண்டு. இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் 70% நல்ல பலன்களும் 30% பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது. 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். முதல்ல இந்த மிதுன ராசியினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசி, தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க. தென்றல் காற்று, அதாவது இந்த ராசி புதனுடைய காரத்துவத்தில் வருது. 3ஆம் இடம் அப்படின்ற காரத்துவத்துக்கு கீழே மிதுன ராசி வரும்.
அப்போ இயல், இசை, நாடகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் 3ஆம் இடம். இவங்களுக்கும் இசைக்கும் ஒரு தொடர்பு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இசையை விரும்பக்கூடியவங்க, இசையோடு வாழக்கூடியவங்க, இசை கலைஞர்கள், இதெல்லாம் மிதுன ராசி. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது சமீபத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகினதான் மிகப்பெரிய பூஸ்ட். ஸோ இந்த அஷ்டமச்சனி விலகினதுனால உங்களுக்கு எல்லா விதமான காரிய தடைகளும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் குரு இருக்கார். 11ஆம் வீட்டில் குரு இருந்தால் அதுக்கு பேர் குரு பலன் பேர். ஒரு திருமணத்துக்காக இருக்கட்டும், ஒரு காது குத்தாக இருக்கட்டும், ஒரு குழந்தை கிடைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் குருபலன் வேணும். குருபலன் வேணும் அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லுது. 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு பகவான் வந்தால், சந்திரன் என்ற ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு பகவான் வந்தால் அதற்கு பேர் குருபலன் பேர். இப்போது இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு வந்து குருபலன் முழுமையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு குழந்தை அப்படின்ற அமைப்பு கிடைக்குது. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குது. 5ஆம் வீடு தான் புத்திரஸ்தானம். அப்போ புத்திரஸ்தானத்தையும் குரு பார்த்துருது, உங்களுக்கு குருபலனாகவும் குரு வந்துடுது. இந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் புத்திரம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. புத்திரத்துக்காக இனி இயங்க வேண்டிய காலகட்டங்கள் இல்லை. புத்திரம் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும், வீடு, வாகனம், பழுது பார்த்தல், அதாவது 4ஆம் இடம்ன்றது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாய், இதை சொல்லக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது. அப்போ கேதுன்றது பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பழைய வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதை பழுது பார்த்து புதுப்பிச்சுக்குவீங்க. வீடு ஒரு வாஸ்துக்குறையோடு இருக்குது அப்படின்னா இந்த சமயங்களில் ஒரு நல்ல வாஸ்து ஜோதிடர் கிடச்சி அந்த வாஸ்துக்குறையை சரி பண்ணிவிட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க அப்படிங்கிறது இந்த கேது பகவான் 4ஆம் இடத்துலேருந்து சொல்கிறார். அதே மாதிரி தாயார் உடல் நலத்தில் தொந்தரவு பண்ணுமா அப்படின்னா பண்ணும். அது எதுக்காகனா அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்க குறையை முழுமையாக சரி செய்யறதுக்காக. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த கேது பகவானை குரு பார்ப்பார் இந்த ஆண்டிலேயே. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவார், முழுமையாக குணப்படுத்தி விட்டு போவார். அந்த கேது மருத்துவத்தை கொடுக்கும், சரியான மருத்துவரை கொடுக்கும், சரியான மருந்துகளை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும். யாருக்கு? மிதுன ராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு. சரி, 10ஆம் வீட்டு ராகு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க எப்போதும் அறிவோடு செயல்படக்கூடியவங்க. ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு தெளிவாக இது சரியாக வருமா, இந்த பாதை நமக்கு சரியானதானா அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு வர்றது நல்லதான். ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த இடங்களில் அசுபகிரகங்கள் வரணும்னு விதி இருக்குது. இப்போ அசுபகிரகங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் நன்மை. 10ஆம் இடத்து ராகு உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. அதே சமயத்தில் ராகு பேராசையை தூண்டி விட்டும் வேடிக்கை பார்க்கும். பேராசையின் பின்னால் போகணும் அப்படின்னா அதுக்கான தண்டனையும் கொடுக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க எப்போதும் போல் அறிவோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். இந்த இடத்துல தொழில் பொறுத்த வரைக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முதலீடுகள் தெளிவாக பார்த்து பண்ணணும். இந்த முதலீடுகள் தேவையா தேவையில்லையா அப்படின்றத செக் பண்ணி பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது தொழில்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து சனி. 9ஆம் இடத்து சனி எப்போவுமே பதவி உயர்வு கொடுக்கும். 8ஆம் இடத்து சனி ஆட்டி படைக்கும். 9ஆம் இடத்து சனி உயர்வு கொடுக்கும். இப்போது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க, கட்டாயம் வெளியில் அனுப்பிச்சிருக்கும். இது எதுக்காகனா 9ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நல்ல உயர்வான பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு தான். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த அஷ்டமச்சனி. தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகள் ஒரு தொழிலில் இருந்திருப்பாங்க, அந்த தொழிலை விட்டு தூக்கி எறியும். அடடா, இப்படி ஒரு தொழிலே போச்சு, ஜீவனமே போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படும்போது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டீங்கன்ற உண்மையை அந்த சமயத்தில் தான் சொல்லும். 9க்கு சனி வரும்போது தான் சொல்லும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சனியை கர்மகாரகன் அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க. அந்த உங்களுடைய நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற உண்மையே இந்த நேரத்தில் தான் வெளிப்பட போகுது. அஷ்டமச்சனி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. அஷ்டமச்சனி வாழ்க்கையில் லட்சியம், நோக்கம், பயணம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. நல்ல காலகட்டங்கள், நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் 75% நற்பலன்களே இருக்குது. மிதுன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னா கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்தாதீங்க. சனிக்கிழமை அன்று திருப்பதி பெருமாளை வழிபடுங்கள். ஏன்னா மிதுன ராசி புதனுடைய வீடு, புதன் தான் திருப்பதி பெருமாள். அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ஸோ அதனால தான் இந்த பரிகாரத்தை நம்ம விளக்கத்தோடு கொடுக்குறோம். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்றம் பெறணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் கடைபிடிக்கலாம்.